எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பத்திய பேசினா அதுக்கு பேரு பிரமாணம். அவன் பாட்டு பாடுறான், ஆனா நான் இருக்கிறேன்னு நம்பாம பாடிட்டு இருக்கான். இவன் திட்டினா கூட நான் உட்கார்ந்து இருக்கேன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கான்டா. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன சார், உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகனே அப்படியா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பால குடிச்சு கும்பு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயோ இருந்து ஒண்ணு வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ். சரி நம்புக்குரியவர்களே, அது போக வந்து ஹவு எந்த ஏரியாவில் வந்து கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங், லவ்வை வந்து எப்படி டோட்டலாக வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு கிரேஸை மட்டும் பேசுவது என்பது அது ஒரு ட்ரையான ஒரு ஃபீலை ஜனங்களுக்குள்ள கொண்டு வருது. பட் எவாஞ்சலிஸ்ட் தே டோட்டலி ஸ்டாண்டிங் ஆன் லவ் ஆஃப் காட், நாட் கிரேஸ் ஆஃப் காட். அந்த லவ் ஆஃப் காடில் நின்று அவங்க வந்து பாடுகளை பற்றி பேசுவாங்க. மக்கள் வந்து சில விஷயங்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு புறம்பாகவே இருக்கும். ஆனால் மக்கள் நழுவாங்க, கதறுவாங்க, ஏன்னா தே ஆர் ஸ்டாண்டிங் இன் த கிரவுண்ட் ஆஃப் லவ். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் காட் அப்படி தான் மூவ் பண்ணார். அப்போ அங்கே நிற்கும்போது வந்து எப்படின்னா வந்து எல்லாம் முடிந்தது என்பது ரீச் அதுதான் ரீச் ஆகணும். பட் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து யூ ஹாவ் டு ரீச் தேர் ஃபீலிங்ஸ். இந்த சோலில் வந்து பல பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே போகும்போது தான் பாடிக்கு நீங்கள் வர முடியும். அதில் இந்த ஃபைனல் ஏரியா வந்து ஒரு 3 ஏரியா இருக்குது சோலில். அதில் ஒன்று உணர்ச்சி. இந்த உணர்ச்சிக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் வந்து பாடிக்குள்ளே நீங்கள் வர முடியும். இந்த கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் தே ஆர் மிஸ்ஸிங் டு ரீச் திஸ் பார்ட் ஆஃப் த சோல். அப்போ எந்த ஒரு கிரேஸ் ப்ரீச்சர் அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறானோ அவனுடைய டீச்சிங் எப்போவுமே இன்ஸ்பிரேஷனோடு இருக்கும். அங்கேருந்து எப்படி நீங்கள் பாடிக்குள்ளே வர்றது அப்படின்றது தான். ஸோ வந்து இப்போ பாருங்கள், சில விஷயங்கள் வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு வெளியில் இருந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் 100% வேத வார்த்தைக்கு உட்பட்டவர்களாக இருந்து இதை விட ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க முடியும். என்னுடைய கேள்வி, நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று உங்கள் சிலுவையை குறித்து பேசி ஒருவருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும்னா நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கணும். உங்கள் சிலுவையை பேசி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜனங்களை மாற்றக்கூடிய ஒரு ஊழியராய் முடியும் என்றால் இயேசுவின் சிலுவையை பற்றி நீங்கள் பேசும்போது அதைவிட ஆசீர்வாதமாக அந்த ஜனங்களுக்கு நீங்கள் இருக்க முடியும். ஸோ இங்கே வந்து கிரேஸ் ப்ரீச்சர் என்ன செய்யறதில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒதுக்கிடுறது, அதை ரிஜெக்ட் பண்ணுறது. அது எதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரவே வராது. எதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் என்ன சொல்கிற வந்து இன்வைபிங் ஆர் வந்து எஸ் ரிசீவிங் the gifts of the Holy Spirit from other ministers of God. The more you accept other ministers, the more you start operating new gifts of God. அப்போ எந்த கிரவுண்டில் அவங்க நிற்கிறாங்க, எந்த கிரவுண்டில் மூவ் பண்ணுறாங்க, எந்த கிரவுண்ட் நீ மிஸ் பண்ணுற. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இதிலே தான் இருப்போம். அதுக்கு ஒரு லெவல் பீப்புள் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் அந்த லெவலில் நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒர்க்கில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஸோ ஹவு அ கிரேஸ் ப்ரீச்சர் கேன் பி பிளஸ்ட் டு மோர் பீப்புள். இன்னும் அதிகமான நபர்களுக்கு எப்படி நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், இது எப்படி அடுத்த கட்ட லெவலில் வந்து ஜனங்களுக்கு நிச்சயமாக அதற்கு பிறகு வந்து பீப்புள் கேன் என்ன சொல்ல வந்து ஃபீல் த சேம் இன்ஸ்பிரேஷன். இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்லேயே சிலருடைய டீச்சிங் கேட்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஓவராக இருக்கும், சிலருடைய டீச்சிங் கேட்கும்போது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் மேட்ரு ரைட்டு தான், நிலைப்பாடை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் பேசும்போது அந்த நிலைப்பாடு உறுதிப்பாடாக மாறும். ஆமாம், அந்த உறுதிப்பாட்டிலேருந்து வெளிப்பாட்டுக்குள்ளே நீ கடந்து வரணும். அந்த வெளிப்பாட்டு தான் மேனிஃபெஸ்டேஷன். சரி அன்புக்குரியவர்களே, ஸோ காட் இஸ் ரெடி டு டூ தீஸ் ஆல் திங்ஸ் ஃபார் த க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் ஹிஸ் crucifixion. அதாங்க மேட்டர்.
இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சத்தியம் தப்பு அப்படின்ற இடத்துல, சத்தியம் தப்புன்ற விட ஒரு குறைவான சத்தியம் என்கிற இடத்துல சத்தியம் குறைவுன்னு சொல்லி அதிலிருந்து நடக்கிற மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் இக்னோர் பண்ணவே கூடாது. நீங்கள் எந்த ரூட்டில் வரணும்னா, இந்த குறைவான சத்தியத்துக்கு எவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன்னா நிறைவான சத்தியத்துக்கு எவ்வளோ அப்படி வரணும். நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து உங்களை இன்னும் ஹை லெவலுக்கு கொண்டு போயிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 100-150 வருஷம் டயர்ட் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சுய தியாகத்தில் செய்கிற ஒரு ஊழியத்தை ஒரு 40 வருஷம் 30 வருஷத்தை டயர்டாகி முடிக்கிற இதுக்கு முன்பாக இருந்த எல்லா மினிஸ்டர்ஸ் அப்போ தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய கரையத்தில் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஒரு 100-150 வருஷம் நீங்கள் பாட்டு டயர்டே இல்லாமல் அதே அளவு மகிமையை ஜனங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் வேர் வி மிஸ். எங்கே நம்ம மிஸ் பண்ணுறது? கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும்? வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த உலகத்தின் கடைநிலை மனிதனையும் சந்திக்கக்கூடியவனாய் ஒரு கிருபை பிரசங்கிக்க வேண்டும். அந்த நாட்களிலே பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற பிரசங்கிகள்லாம் எவாஞ்சலிக்கல் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து சிலுவை தான் பிரசங்கிச்சாங்க. ஆனாலும் they reached people. நீ கிரேஸ் ப்ரீச்சர் என்ன நினைச்சிருக்கீங்க? அப்படி அசையாமல் நின்று ஒரு மாதிரி ராவா பேசிட்டு போயிடுவாங்க. அவங்களால வந்து ஜனங்களுக்கு உணர்ச்சியோடு பேச முடியாதுன்னு ஒரு ஃபீல் வந்து என்ன செய்யுது, ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஆனால் உண்மையிலே அவங்களாம் அப்படி இல்லை. ஜனங்களுடைய உணர்ச்சியை அவர்கள் சிலுவையின் வழியாக தொட்டார்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் a top secret I am talking to you. ஆகவே நண்புக்குரியவர்களே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து த நெக்ஸ்ட் லெவல் ப்ரீச்சர்ஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். இன்னும் அதிகமான பேருக்கு எப்படி ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது. லவ்ன்ற ஏரியாவை டோட்டலாகவே கிரேஸ் ப்ரீச்சர்ஸில் நிறைய எல்லா கிரேஸ் ப்ரீச்சர்ஸ் சொல்ல நல்லா நிறைய பண்ணிடுவோம். ஒரு மினிமம் லெவல் பீப்புள் வந்து வி ஆர் மிஸ்ஸிங் வாக்கு தத்துவம். அப்போ நீங்கள் கிரேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதே லவ்வை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அப்போ வந்து ஜனங்களுக்கு அந்த அன்பை வாரி வழங்குவது தான் ஒரு பெரிய விஷயம். அப்போ வாக்கு தத்தங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு அன்பில் எப்படி காட் மூவ் பண்ணார். பல நேரங்களில் தேவன் லவ்வில் மூவ் பண்ணும்போது வேர்ட் ஆஃப் காடுக்கே அது பொருந்தாமல் இருக்கும். வேர்ட் ஆஃப் காடுக்கே பொருந்தாது. என்னன்னு கேட்டால் சொல்ல லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்ட்டு போயிடுது. அதுக்கு ரீசன் என்ன? உனக்கு வேர்ட் ஆஃப் காட் தெரியாதனால நான் அந்த லெவலுக்கு வர வேண்டியிருக்கு. அதுதான் மேட்ரு. அந்த லெவலுக்கு வருவாரா? பாவத்தே வாங்கிட்டாரு, அந்த லெவலுக்கு வந்துட்டாரு, செய்ய மாட்டாரா? அப்போ நீ வேர்ட் ஆஃப் காட்டில் நல்லா கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருக்கும்போது உங்களை அந்த ஸ்டாண்டர்டில் டீல் பண்ணுறாரு. அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் குறைவான அறிவிலே நீங்கள் தேவனுடைய அன்பை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும்னா, நிறைவான அறிவு வரும்போது ஒரு வேற லெவலில் காட்ஸ் லவ்வை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். கையை தட்டுங்கலாம். நான் 1990 இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போயிட்டு இருக்கும்போது பணப்பிரச்சனை வறுமையில் இருக்கும்போது என்கிட்ட வந்து தேவன் பேசினார், ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. இங்கே பார்ப்பா, நீ எப்படி கஷ்டத்தில் இருக்க பார்த்தியா? இப்படி தான் நான் கூட இந்த பூமியில் இருந்தப்போ பணப்பிரச்சனையில் இருந்தேன் என்று சொல்லும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த வறுமைக்காக நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு பெரிய கன்சோலிங் இருக்கும். எனக்கு அந்த ஸ்பாட்டில் தேவை கன்சோலிங் தான். அந்த ஒரு நிமிஷத்தில் நான் பணக்காரனாக முடியாது என்றாலும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு உடனே கன்சோலிங் தேவைப்படுது. குறைவான அறிவு, அந்த அறிவில் வந்து என்கிட்ட வந்து இல்லைப்பா நீ தப்பான ஒரு பொசிஷனில் இருக்க, நீ பணக்காரனான்னு பேசியிருந்தா இன்னும் கில்ட்டி கான்சியஸ் எனக்கு வந்திருக்கும். நான் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கேன் போது. ஆனால் இப்போ தேவனை கன்சோல் பண்ணுறாரு. இது வேற லெவலில் கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், தம்பி 15 கோடி 20 50 கோடிலாம் தர முடியாதியா, நானும் இப்படி தான் என் பணத்தை கஷ்டப்பட்டு இப்போ பேசுகிறதில்ல, 50 கோடி எப்படியா 10 ஒரு 500 கோடியா வாங்கிக்க, இந்த லெவலில் வராரு. இந்த கன்சோலிங் வேற மாதிரி இருக்கு. So more you understand the word of God, you can enjoy the level of God's love in another ground. ஆகவே இந்த ஏரியாவை the grace preachers must find it out. ஸோ பல விஷயங்களை நீங்கள் வந்து அப்டேட் ஆக வேண்டியதாக இருக்கிறது நமக்கு. அந்த அப்டேஷன் என்ன செய்யுதுன்னா உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ ஆகவே God is ready to do anything. தேவன் எப்போவுமே பாருங்களேன், சபைக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஈக்குவலாக தான் அவளை பார்க்குறாரு. அன்றைக்கி நினைப்பது போல் எவாஞ்சலிக்கல் ஒர்க்கில் வந்து நிறையா பண்ணுறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து 10 அற்புதத்தை தேவன் எகிப்தில் செய்தார் புறஜாதியில் முன்பாக, 10 அற்புதத்தை வனாந்தரத்தில் செய்தார். மொத்தம் 20 அற்புதம். வனாந்தரம் வந்து சபையை கொண்டு போகிறாரு. உள்ளே இருக்கிறவன் எல்லாம் ரசிக்கப்பட்டவன், வெளியில் இருக்கவன் 10. வெளியில் 10னா உள்ள 10. கையை தட்டு.
ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டேன், நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு தான், இந்த விஷயங்கள் இது கிடையாது. இன்னும் பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ யூ ஆர் த பீப்புள் ஹூ மஸ்ட் பி பிளஸ்ட் மோர் தேன் த ஜென்டைல்ஸ். அவர்களை பார்க்கலாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். ஸோ இந்த கண்ணு எப்போ திறக்கப்படுறதோ ஊழியக்காரனுக்கு அன்னைக்கு தான் சபையை ஜனங்கள் வந்து மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை மாறுகிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஸோ the world, the best and only gospel is the crucifixion of Christ, the praise of the crucifixion. அதை மிஞ்சின சத்தியம் எதுவுமே கிடையாது. பட் த ப்ராப்ளம் இஸ் ஹவு வி பிரசன்ட் இட் டு த பீப்புள். அதை ஜனங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் என்பதில் தான் விஷயம் இருக்கிறது. எனக்கு பெரிய ப்ராப்ளமானது தான், நான் 23 வருஷம் இன்ஸ்பிரேஷன்லேயே ப்ரீச் பண்ண ஆள். நான் அங்கேயே இன்ஸ்பிரேஷன்லாம் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அழுவேன், ஸ்டேஜில் சிரிப்பேன், ஸ்டேஜில் அழுவேன், ஜனங்கள் அழுவாயேன், வந்து மூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இப்படியே இருந்துட்டு இங்கே வந்த உடனே எல்லாம் முடிந்ததுன்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டவரே அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதான்? அதை விட அதிகமாக இருக்கும். நான் கையை தட்டுங்க. The inspiration is the major part of the preaching. The inspiration may come out of வந்து என்ன சொல்ல manifestation of God, moving of the Holy Spirit, whatever it may be. But the man of God, a prophet, must move with inspiration. With inspiration. ஆவியானவருடைய அசைவாடுதல். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஏரியாவில் வேர்டுன்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் த வந்து விண்ட் அண்ட் வேர்டு, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒருத்தர் சொன்ன மாதிரி விண்ட் அண்ட் வேர்டு, வார்த்தையும் ஆவியானவர். We have to give much place to the ministry of the Holy Spirit, because new covenant ministry is Holy Spirit ministry. Hallelujah, hallelujah. So that's very important thing. I feel now I believe that the Holy Spirit moving is upon you and me. கர்த்தருடைய ஆவியான மத்தியில் இருக்கிறார். ஆவியானோட மனக்கண்களை திறக்கிறார், அவனை மறுரூபப்படுத்துகிறார். ஹவு டு மிக்ஸ் த கிரேஸ் அண்ட் லவ் அப்படின்ற ஏரியா பேசுகிறோம். இப்படி பல விஷயங்கள் பேசுகிறோம். நிச்சயமாகவே அதற்கு பிறகு ஜனங்களுக்கு நீங்கள் இன்னும் ருசியுள்ள திராட்சை ரசமாக இருப்பீர்கள். கரங்களை தட்டுவோம். ஆமென். இந்த சோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோலை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பெரிய காட்டு மிராண்டிக்கு ஆசீர்வாதமாக இருந்துடலாம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த சோல். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் சோல் இருக்குது. சோல்னா வீக் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வீக் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ கேன் பி பிளெஸ்ஸிங் டு எனி ஒன். அந்த வீக் பாயிண்ட் என்னென்னா, இட்ஸ் அ பிளேஸ். இட் மே பி லாங்கிங் ஃபார் மணி ஆர் லாங்கிங் ஃபார் லவ் ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங். இயேசுநாதர் அந்த ஏரியாவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்புகிறார். ஏன்னா பைபிள் அழகாக சொல்லுது, அவர் என் ஆவியை தேற்றியல்ல, அவர் என் சரீரத்தை தேற்றியல்ல, அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாடி கனெக்டட். இந்த பாடி கனெக்டட் எங்கே வருதுன்னா சோலுக்கு போய் தான் வருது. சோல்னு ஒன்று இருக்க தெரியும். சோலுக்குள்ளே எத்தனை ரூம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த சோலில் வந்து நான் மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவியான பேசினா சில விஷயம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். வில் இருக்குது, மைண்ட் இருக்குது, இது இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, உணர்ச்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு எந்த ஏரியாவில் இருந்தாலும் அது கட்டாயம் அந்த ரூட்டுக்கு வரணும். ஆனால் அந்த மூணில் ஒரு ரூட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் பாடியோட அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரீங்க. அதனால தான் சிலருடைய ப்ரீச்சிங் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க சோலில் வாங்கி அதை ஃபீலிங்ஸு கொண்டு வந்து அதை ஃபிசிக்கலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாடியில். நீங்களும் அவ்விதமாக இருக்க கற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவின் முழு பகுதியை நிரப்புவதாக. ஆத்மாவில் மைண்டுன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் உட்காந்துடக்கூடாது. ஆனால் அங்கே போய் உட்காந்தாலே ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே செயின் ரியாக்ஷன் தான். உணர்ச்சி எதை தெரியுமா கேட்கும்? மைண்டு எது சொல்கிறது தான் கேட்கும். மைண்டு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் உணர்ச்சி ஃபுல்லாக மாறும். மைண்டு வந்து நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா இன்றைக்கி உங்கள் உணர்ச்சி மாறும். ஸோ யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் கண்ட்ரோல் பை மைண்டு. அந்த மைண்டை வந்து வேர்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஹல்லேலூயா. ஸோ நண்புக்குரியவர்களே, ஆகவே இந்த கிரேஸ் ப்ரீச்சிங்கில் நெக்ஸ்ட் லெவல்
how to reach the people, how to inspire the people, how to be more blessing to the people. ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் ஏற்பட்டபடி நான் சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். இந்த ஃபீலிங்ஸை ஃபாலோ பண்ணவே கூடாது என்பது தான் ஃபெய்த் டீச்சிங். ஃபீலிங்ஸை வந்து டிமினிஷ் பண்ணணும். ஏன்னா ஃபீலிங்ஸ் சொல்லும் நீ காய்ச்சலாக இருக்கன்னு சொல்லும், ஆனால் வார்த்தை சொல்லுது நீ சுகமாக இருக்கிறேன்னு. அப்போ நீங்கள் ஃபீலிங்ஸ் என்ன செஞ்சு தான் ஆகணும்? இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணுமா? அதனால தான் வந்து இப்போ கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்லாம் ரொம்ப அப்படியே ட்ரையாக இருக்கிறாங்க. ஏன்னா ஃபீலிங்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க, நிலைப்பாட்டிலே நிற்பாங்க. ஆனால் உறுதிப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ஃபீலிங்ஸில் தான் இருக்குது. அப்போ ஆவியானவர் என்ன சொன்னார், நான் என்ன சொல்லுவேன்னா ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்தவரை ஃபீலிங்ஸ் வந்து அந்த வேர்டை ரிசீவ் பண்ணால் தான், அந்த உணர்ச்சி ரிசீவ் பண்ணால் தான் பாடியில் அந்த மிராக்கிள் நடக்கும். ஆனால் ஃபீலிங்ஸ் இப்போ என்னவா இருக்குது? எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்குது. அது எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்கனால பாடி எதிர்மறையாக இருக்குது. அப்போ மைண்டில் நீங்கள் நேர்மறையான வேர்டை வாங்குறீங்களே, நேர்மறையான வேர்டை வாங்கின உடனே ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணணும். நீங்கள் ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஃபீலிங்ஸ் வழியாகத்தான் நீங்கள் வந்து பாடிக்கு போகணும். அப்போ எப்படி நீங்கள் ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ண முடியும்? ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணும்போது, மைண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த ஃபீலிங்ஸ் என்ன செய்யும்? மைண்டு சொல்கிற கேட்டு வேற ஃபீலிங்காக மாறும். நீங்கள் ஃபீலிங்கை இக்னோர் பண்ணுவதன் மூலமாக அந்த ஃபீலிங்ஸை இன்டியூஸ் பண்ண முடியும். கை தட்டுங்க உதவருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வேண்டாம் என்று ஒதுக்குவதன் மூலம் அந்த உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நான் சொல்கிற கேட்குறியான்னா அது என்ன செஞ்சோம்னா வந்து நம்ம சொல்கிற கேட்டுரும். நீங்கள் அது பின்னாடி ஓடினீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். நீ என்ன சொல்கிறது, சோமல்லண்ணே நான் சோமாயிட்டேன் அப்படின்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதன் மூலம் உங்கள் சரீரம் அப்படியே சோமாயிடும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். Arrest your thoughts in Jesus' name. If you can arrest your thoughts, you can control your feelings. Amen. நல்லா கை தட்டுங்க. ஆமென். உன்னால் எண்ணங்களை சிறைப்படுத்த முடியும் என்றால் உன்னால் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சார எண்ணங்களை விட, வேசித்தன எண்ணங்களை விட, கொலைபாதக எண்ணங்களை விட கவலைப்படுகிற எண்ணங்கள் 1000 மடங்கு மோசமானது, 1000 மடங்கு வல்லமையானது உங்களை அழிப்பதற்கு. தெரிஞ்சுக்காங்க. அதனால தான் வந்து கெட்ட சிந்தனை செய்யாத அப்படின்னு 10 தடவை சொன்ன பைபிள் கவலைப்படாதன்னு 300 தடவை சொல்லியிருக்கு. ஆமென். ஆனா நீ கூபா 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 கூபான்னு ஜெபம் பண்ணிட்டு என்ன, எந்த கெட்ட சிந்தனையும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே கெட்ட சிந்தை கவலை தான். இது எப்படி சொல்றேன்னா, நரகத்தின் எந்த ஆவியும் கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஆவி லூசிஃபர் தான். அதான் அப்பனே வந்துட்டான்ல, இருக்கிற தலைவனே தூக்கி தலையில் வச்சுட்ட. அப்புறம் மற்ற ஆவியெல்லாம் என்ன? இருக்கிறது மோசமானது கவலை. உங்களை வந்து அப்படியே வந்து சுருட்டி எரிஞ்சிடும். அதான் நீதிமான் சிங்கத்தை போல. அதான் இந்த வாரம் நான் பேச போகிறேன். கவலை உங்களை கரிக்கிறோம் சார், உங்கள் மூஞ்ச கரிக்கிறோம். நீ விசுவாசியா இல்லையா உங்கள் மூஞ்ச பார்த்தே சொல்லிடுறேன். என்னத்தை ஏதோ கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், லாஸ் ஆயிருமா பாரா. தெருவில் தெரிஞ்ச நீ இங்க இருக்கிற எண்ணெய் சேர்த்துதான் நான் சொல்றேன். தெருவில் தெரிஞ்சோம்மா. ஆமென். நீ வனாந்தரத்தில் இருந்தபோது உன்னை நான் அழைச்சேன். என்னத்திர இன்வெஸ்ட் பண்ணிட்ட நீனு? 40 வயசு ஆகும்போது எனக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா? கல்யாணத்துக்கு நம்ம அது மும்மரமாக வேலை பார்க்கல, அது வேற விஷயம். வேலையே பார்க்கல, அது உண்மை. ஒருவேளை முடிக்கலான்னு முடிவுக்கு வரும்போது கிடைக்குமாண்ணா? கிடைக்கலண்ணா பாடுறா சொல்லு. இல்லைன்னா எப்படி இருந்துட்டு போ, என்னைக்கோ செத்துருக்கணும் நீனு. ஆமாண்டவரே, உசுரை கொடுத்தே பெரிய விஷயம். அவர் தந்துருவார் சார். ஆனால் 4 வார்த்தையாச்சும் கேட்கணும்ல நறுக்குன்னு. என்னத்தை நீ என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண நீனு? என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்ட நீனு? அரசாங்க வேலை எழுதி கொடுத்து வந்தியா நீ? இல்லை MBBS டாக்டர் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு வந்தியா நீ? அம்முட்டு இத்து போனதும் ஒத்து போனதும். அதான் பவுல் சொல்றான், உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகளே இல்லைன்னு சொல்லல, இருக்கிறாங்க 4-5 பேர் அங்கே உட்காந்துருக்கிறேன் இல்லையோ. ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்களும் கிடையாது. நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு
ஞானி யோசித்தான அர்த்தம் இருக்கு, ஒரு பைத்திய யோசித்தான என்னங்க அர்த்தம் இருக்கு? ஒரு நேரத்தில் ஒரு ஆளுக்கு தானே ப்ராஃபெட் சொல்லுவாங்க. நான் ஒரே நேரத்தில் 200 பேர் ப்ராஃபெட் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு 4 பேர் வருவாங்க சார். என் அன்புக்குரியவர்களை புரிஞ்சுக்கங்க, கடவுளை நம்பாட்டி கடவுளை கும்பிடாதீங்க சார். உன்னால இயேசுநாதரை நம்ப முடியலனா இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள விசுவாசத்தை எழுப்பும் தெரியுமா? எதிர்மறையான வார்த்தை நேர்மறையான உணர்வுகளை தரும் என்று எனக்கு தெரியும். உன்னால் கடவுளை விசுவாசிக்க முடியாவிட்டால் கடவுளை கும்பிடாத. நம்ம எல்லாம் அதான் சொன்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை 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 கிருபை. நல்ல மனிதரோடு பழகுங்கள், நல்ல சாவகாசம் வைத்திருங்கள், நல்ல வார்த்தைகளை காதுகள் கேளுங்கள். தேவன் உயர்ந்தவர், உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருப்பவர்கள் தான் அவரோடு நடைபெற முடியும். ஆகவே உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள், அவரை சந்தேகப்படாதீங்க. உலகத்திலே மோசமானது கடவுளை சந்தேகப்படுவதை விட அவரை அவமானப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. சந்தேகப்படுற எவ்வளவு அசிங்கப்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியல சார். ஒருத்தர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வாங்க வந்து மெட்ராஸுக்கு சேர்ந்து போகணும்னு சொல்லி உங்கள் முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் எண்ணி பையில் வச்சுக்கிறாரு. 2 பேர் உட்காந்துருக்கோம். திடீர்னு நைட்டு முடிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு திரும்ப உங்களை பார்க்குற பையில் ஒரு ரூபாய் பார்க்குறாரு. இதை விட கேவலம் இருக்கா? அதைத்தானம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உன் 10,000 ரூபாய் திருடிடுவேனா என்ன பார்க்குற நீ? சந்தேகத்தை விட இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவது எதுவுமே ஒன்றை சந்தேகப்பட்டால் மட்டும் வருது. என்ன எப்படி நீங்க சந்தேகப்படலாம்? எப்படி நீங்க சந்தேகப்பட? உடனே தீக்குளிக்க போற. என்ன குளிக்க போற? டீ குடிக்க போறேன். டீ அப்படி சொல்லு. டீ குளிக்க போறேன்னு காதுல கேட்குது. நீயாவது டீ. அப்ப உனக்கு சுருன்னு வருதுல. அப்படித்தான் இன்னைக்கு சோறு போட்டு இன்னைக்கு வரைக்கும் உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை உட்கார வச்சு தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒரு தடவை நான் பேசிக்கிட்டு சொன்னேன். ஆமா தப்பு தான் பண்ணிட்டேன். உன்னை இவ்வளவு தான் பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. கழுவி விடுங்கள் உங்கள் சிந்தனை. நான் சொல்றேன், யெகோவா ஈரே என்றால் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவ்வளவுதான். அதான் சொன்னாரு, ஒரு சிறிய காரியம் முதற்கொண்டு உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அதைத்தான் இப்போ இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டைலில் உங்கள்கிட்ட பேசுனேன். நான் சிறு காரியம் முதலால், அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க ஒன்றையும் குறித்து கவலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னால் 10 காசு நகட்ட முடியுமா? அப்புறம் என்னத்தை உட்காந்து விடிய நீ கவலைப்பட்டு மண்டையில் கொட்ட போகிறேன். நீங்கள் நீ கவலைப்பட்டு காலையில் உனக்கு 10,000 ரூபா 1 லட்ச ரூபாய் நீ கொண்டு வந்துடும் அப்படின்னா நீ கவலைப்படு. உன்னால் ஒன்றும் முடியாதுல்ல சார். நான் சொல்கிறேன் சார், நாளை காலையிலக்குள்ளே 5,000 ரூபாய் நீ கொடுக்கணும். இல்லாட்டி கணக்கான ரோட்டில் வந்து கத்துவோம் அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் புரட்டுறதுக்கு நீ ஓடுவீங்களா ஓட மாட்டீங்களா? கட்டாயம் ஓடுவேன். ஏன்னா 5,000 ரூபாய் நம்மளால் புரட்ட முடியும். காலையிலக்குள்ள 50 லட்ச ரூபா ஓடணும். நான் பெசாம ஃபேனை போட்டு விரிச்சு தூங்கிட வேண்டியதுதான். ஏன்னா நம்மளால பொத்திட்டு பெசாம அப்படி தூங்க வேண்டியதுதான். வாயை பொத்திட்டு தூங்குங்க. முடியாதுன்னா அங்கே என்னங்க இது? இவன் லென்ஸை வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் டாக்டர் உன்னால சுகம் தர முடியுமா? உன்னால சுகம் கொடுக்க முடியும்னா லென்ஸை வச்சு பாரு. எய்த்தாப்பில் படுத்துருக்கிறவனால தூங்கிட்டு இருக்கிறவனை நம்மளால் ஒன்றும் முடியாது. நம்மளால் ட்ரீட்மெண்ட்டு நமக்கு என்ன செய்ய முடியாது, செல்ஃபாக கொடுக்க முடியாது, இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு லென்ஸை போட்டுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு அற்ப காரியம் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அப்ப எதை குறித்து கவலைப்படாம உன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, இல்லை குறைக்க முடியுமா? அப்புறம் ஏன்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அமைதியாக எந்திரிச்சு வீட்டில் போய் டீயை குடிச்சிட்டு தூக்கத்தை போடு. வராதது என்ன சொல்லுவாப்புல, வரும்னா வரும்ன்றது எப்படியும் வராமல் இருந்துராது, வராதது எப்படியும் வந்துடாது. அவ்வளோதான். அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஒரு பாய் அந்த காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் கடையில் எழுதியிருக்காரு, இறைவன் நினைத்ததை ஒருவனும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை ஒருவனும் கொடுக்க முடியாது. தெளிவாக எழுதியிருக்கார் பாய். இறைவன் கொடுப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஆமாம், நம்ம பொண்ணு பார்த்தோம் 100 பேர் எந்திரிச்சு வேலை பார்த்தாங்க. ஆமாம், தடுக்க முடியலையே. நீங்கள் ஒரு பொண்ணை முடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பொண்ணோட தங்கச்சி அக்காவும் சேர்ந்து வேலை பார்த்தா கூட தடுக்க முடியாது சார். பொண்ணோட அம்மா அப்பாவும் நினைச்சா கூட தடுக்க முடியாது சார். ஆமாம், அப்படி ஓடு துட்டி கல்யாணம் கட்டி கொடுத்துருவாரு. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? ஆனால் கூடாதுன்னு நினச்சிட்டா ஊரே சேர்ந்து நிச்சயம் பண்ணாலும் நடக்காது சார். நடக்காது சார். இயேசு நாமத்தில் எழுதுறேன் சார்.
அப்ப என்ன என்ன எது என் வாழ்க்கையில் நடக்குமோ அது அந்த இந்த நேரத்தில் சரியா நடக்கும். ஆமா, சில வீடுகளுக்குள்ள போது ஜெபிக்க போனீங்கன்னா வீடு மயானம் மாதிரி இருக்கும். இல்லை தொட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏசு ரத்தத்தை தெளிச்சு உங்க வீட்டில் நல்லா நீங்க பாசிட்டிவா பேசுங்க, துதிங்க. என்ன நடக்கும்னா செங்கல்ல ஃபுல்லா, நான் சொல்றேன், செங்கல் சிமெண்ட்ல எல்லாம் அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். வேற ஒருத்தன் எதிர்மறையான சூழ்நிலை வீட்டுக்கு வருவான் பார்த்தீங்களா, வந்தான்னா அவன் உங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். நான் பொழைச்சிருவேன் சார்னா. ஹீலிங் மினிஸ்ட்ரியில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் புக்ஸில் இருந்து கூட ஹீலிங் போகும். அப்படின்னா அதோட நின்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி பல வழியில் இருக்கு. அப்படிதான் ஃபாரின்ல ஒரு ப்ரீச்சர் இருக்காரு. அந்த ஆள் வேலை என்னன்னா ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணுவார்னா, ஒரு பெரிய டென்ட் போட்டிருப்பாரு. இந்த ரூம் சைஸுக்கு, இந்த ரூம்ல பாதி இருக்கும், இந்த ஹால் இந்த சர்ச்சில் பாதி இருக்கும். டென்ட் போட்டு நைட்டு ஃபுல்லா அந்த மீட்டிங் முன்னாடி ஃபுல்லா உள்ள ஜோம் பண்ணிட்டே தான் இருப்பார். இப்போ அந்த மீட்டிங் கன்வென்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, நடக்கிற அன்னைக்கு சோமலாம் வாங்கன்னு சொல்லி என்ன செய்வேன்னா, டென்ட்டோட இந்த பக்கத்தில் அவனை பிடிச்சி உள்ள தள்ளிடுவார். வீல் சோழர் தள்ளிடுவார். அவன் ஐயான்னு உள்ள பாருங்க, அங்கிட்ட இருந்து நடந்து வந்துடுவான். ஜல்லு குருடனை பிடிச்சி உள்ள தள்ளுவாரான். அவன் அங்கிட்டு வரும்போது கண்ணத்தை கர்த்தர் சுகப்படுத்துறார். உள்ள இவர் போறதும் கிடையாது, இவர் ஜெபிக்கிறதும் கிடையாது. எல்லாம் அனாயிட்டிங் வேலை பார்க்குது. இதெல்லாம் 93 நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சார்? பாசிட்டிவ் வைப்ரேஷன். பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு குடும்பத்துக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா அந்த குடும்பத்தில் வியாதி இருக்கிறவங்க இருக்கவே முடியாது. நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன செய்யும்னா, உள்ள வியாதி இருக்கவனை சுகப்படுத்தும், வியாதி வரவனை சுகப்படுத்தும், களைப்பா வரவனே அப்படி இதாயிரும். இல்லையா, ஒரு ஃபாதர் பாட்டை போட்டு விடுங்க. இல்லை வீட்டில் ஒரு வசனத்தை என்ன செய்யுங்க, நீங்களா உட்காந்து பதிவு செஞ்சு அதை என்ன செய்யுங்க, கேசட்டில் போட்டு விடுங்க. அந்த காலத்தில் நான் என்ன செய்வேன்னா, கர்த்தர் பேசின வசனத்தை ஃபுல்லாக அந்த ப்ளே அண்ட் ரெக்கார்டு ரெண்டையும் அமுக்கி ஃபுல்லாக பேசுவேன். 1993 சொல்கிறேன் நான். இப்போ ஒரு கேசட் ஃபுல்லாக நானே எனக்கு சொன்ன தீர்க்கதரிசி வசனங்களை பேசி திரும்ப அப்படியே போட்டு விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு மட்டும் தேவன் பேசினது என் காதல் நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். அன்புக்குரியவர்கள், உங்கள் சூழ்நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என் கையில் ஒன்றும் கிடையாது. என் கையில் ஒன்றும் கிடையாது, தேவன் தான். ஆமென். என்ன சொல்லுறதுனா, அது 15 நாள் நாங்கள் ஊராக போய் வேட்டையாடி விளையாடலாம் பண்ணல. உட்காந்துக்கிட்டே இருக்கும், பளிச்சுன்னு ஒரே லைட்டு ஃபியூ மினிட்ஸில் முடிஞ்சிடும். இங்கே மட்டும் உலகத்திலே அப்படி தான் நடக்குது. அது மாதிரி அந்த ஓவர் நைட்டு தாங்க மேட்ரு. இதே தான் ஃபினான்ஷியல்லையும் சொல்கிறேன், இதே தான் பிஸ்னஸில் சொல்கிறேன், இதே தான் எல்லாம். ஒரே நாள் நைட்லானா யோசேப்பு தூக்குனாரு போங்க. ஆமாம், யோசேப்பு தூங்கிட்டு இருந்தானா, பார்வோன் முழிச்சுக்கிட்டு இருந்தான். பார்வோன் தூக்கத்தை எழுப்பி விட்டாரு. யோசேப்பு உறங்கி கொண்டிருந்த போது, ஜெபித்து கொண்டிருந்த போது அல்ல, யோசேப்பு உறங்கி கொண்டிருந்த போது தேவன் அவனுக்காய் வேலை செய்தார். எந்த சாமியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட எந்த சாமியை பேசிக்கிட்டு இருக்கிற? அவிசுவாசத்தின் மொத்த உருவமாக உட்காந்துக்கிட்டு பைபிள் எதுக்கு நீ பைபிளை வாசிக்கிற, ஜெபம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறது, எல்லா அட்டூழியங்களும் பண்ணுறது. நான் சொல்கிறேன், உலகத்திலே எல்லா பாவத்தோட மோசமான பாவம் தெரியுமா? அவிசுவாசம். நீங்கள் அவிசுவாசமாக இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தின் எந்த பாவியோடு மோசமானவர்கள். ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள், தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஓய்வு நாள் வேலை செய்வதை பெருமை என்று பழைய ஏற்பாடே சொல்லுது. ரெஸ்ட்ல இருக்கும்போது வேலை செஞ்சால் பெருமை. அது அதனால நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு இடக்கு முடக்கா பண்ணி எதையாச்சும் ஒன்று நம்ம வருத்தப்படுற மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சிடறோம். அதான் ஹேகின் சொல்லுவார், வாக் வித் காட். ஆவியானவரோட நட, முன்னாடியும் போகாத பின்னாடியும் போகாத. அவர் கால் எடுத்து வச்சா நீ வை. மேகம் நகலும் போது நகலு, மேகம் நகலாம உட்காந்தா உட்காரு. 10 நாள் நகலன்னா 10 நாள் உட்காரு, 5 நாள் நகலன்னா 5 நாள் உட்காரு. மேகத்துக்கு முன்னாடியும் போகாத, கர்த்தருக்கு பின்னாடியும் போகாத, கூடவே நட அப்படின்னு முடிச்சிடுறாரு ஹேகின். முடிச்சுட்டு அடுத்த பேராகிராஃப் எழுதுறாரு, ஒருவேளை நீ கூட நடக்காம மிஸ் பண்ணிட்டினா பிந்தியாச்சும் போடா, உனக்கு முன்னாடி கர்த்தர் இருப்பாரு, அப்படியே போயிடலாம். தயவு செய்து முன்னாடி போயிடாதா, உனக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டான் என்றாரு. பிந்தி போறீங்களா? பிந்தி போனாலும் பிரச்சனை இல்லை, தேவன் உங்க கூட இருப்பாரு, உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அவசரப்பட்டு முந்திராதீங்க. நான் பிந்தினேன்றக்காண்டி ஒரு நாள் வருத்தப்பட்டது இல்லை. நான் பிந்தினாலும் வெவ்வேறமா நல்லா தான் பிளஸ் பண்ணினார் தேவன் என்ன. ஆமா,
முந்தி போய் எதுக்கு நான் முட்டிட்டு நிற்கணும்? ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, பி ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஆசீர்வாதத்தில் குறையாது. ஆமென். ஆமென். ஆகவே என்ன சொல்ல வரேன் என்றால், ஒரு விஷயம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குது புதிய ஏற்பாட்டில்னா, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அவிசுவாசப்பட்டார். பயந்தவனை பார்த்து கூட ஒரு அவ்வளோ பெரிய அளவில் கோவப்பட்டதில்லை. பயம் வேறு, அவிசுவாசம் வேறு சார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்லா கன்சோல் பண்ணுறாரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வேற ஒரு ஸ்டைலில் பேசினாலும் அது மறுபடியும் விசுவாசத்தை தூண்டக்கூடியதான் நான் பேசியிருக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ளே விழுந்தவனை நீங்கள் காப்பாற்ற போகும்போது, நீச்சல் தெரிஞ்சவன் அவனை காப்பாற்றும் போது, இந்த நீச்சல் தெரியாதவன் இருக்கான்ல, அவன் என்ன செய்வாங்க? சொல்லி இவனை பிடிச்சி என்ன செஞ்சிருவான்? இழுத்துருவான். இப்போ இவனை காப்பாற்றணும் என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? முடியை பிடிச்சி இழுக்கும் போது இவன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இவன் பேசாமல் இருக்கணும். அப்போதான் ஜல்லி இழுத்துட்டு போவாங்க. இவன் இந்த ஆன்றது அன்னைக்கு நீச்சலை கற்றுக்கலாம்ல. ஆன்ற நீச்சலும் தெரியல, ஆன் கத்த நீச்சலும் தெரியல. ஒன்று நம்ம கையில் வந்து கோடி கணக்கில் இருக்கணும். இப்போ என்ன ஒன்று நீச்சல் தெரிஞ்சால் கொஞ்சம் ஆன்லாம், நீச்சல் தெரியாது. நீ கையை இழுக்கிறவனை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கிற. ஏசுனார் தூக்கி விடலாம்னா அவரை பிடிச்சி உள்ள இழுக்கிறாய் சார். அப்போ வெளியில் வரணும். நீச்சல் தெரியாமல் தான் விழுந்துட்டீங்க, பரவாயில்ல. வெளியே வரணும்னு என்ன நம்ம செய்யணும்? அமைதியாக இருக்கணும். இந்த உலகத்திலே சிறந்தது அமைதியாக இருப்பது. அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். 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 அன்னெசரி விஷயங்கள் தேவையில்லை. இந்த இந்தியாவின் தலை சிறந்த தீர்க்கதரிசியை பற்றி அவரோட பர்சனலாக பழகின ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு ப்ரேயருக்குன்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட புத்தக நிலையத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பெரிய தீர்க்கதரிசியை போய் பார்க்குறாங்க. பார்த்து அவர் பையன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ போய் பார்த்து, ஐயா வந்து உங்கள் காம்ப்ளெக்ஸில் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்ம கடையை திறக்கிறோம் அப்படின்னொன்னே, எங்கள் காம்ப்ளெக்ஸு அப்படின்னு இருக்காரு. ஐயா உங்கள் கோபுரத்துக்கு கீழே தான் ஏன் இருக்கிறாங்க. சாரி. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் பில்டிங் கீழே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கதே அவருக்கு. அதனால தான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். நீ அங்கனக்குள்ளே உட்காந்து சுண்ணாம்பையும் செங்கலையும் சரியாக கலவையை போடுறியா அப்படின்னா உன் கலவை இங்கே என்ன இருக்கும்? இன்னைக்கு பவர்ஃபுல்லாக குறையிறதுக்கு காரணமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன் உள்ள வாங்குறது. தன்னை நம்புகிறவனை விட இந்த உலகத்தில் நான் சொல்லவா, இன்னைக்கு நான் எடுத்து வந்த வசனம் என்னன்னா, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அதாவது ப்ரேயர் பண்ணும்போது, நான் இதுக்கே வந்துடுறேன், நான் அந்த முன்னூறு விஷயத்துக்கு நான் போக முடியாது நினைக்கிறேன். அதாவது ஜெபம் பண்ணும்போது உங்கள் ப்ரேயர் எப்போ பவர்ஃபுல்லாக மாறுதுன்னா, முதலாவது தேவனிடத்தில் சேருகிறவன், எல்லாம் சொல்லுங்க, சேருகிறவன் அவர் உண்டென்றும். நல்லா தெரிஞ்சுக்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது சாமி அங்க உட்கார்ந்துருக்காரா? சாமி அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப அதான் கர்த்தர் சொன்னாரு, நான் இருக்கிறேன்னு நம்பாம 1000 தோத்திர பலி சொல்றான்ல, தோத்திரமே சுனாதா பாட்டு பாடி எல்லாம் பண்றான். ஆனா நான் இருக்கிறேன்னே அவன் என்ன செய்யல, நம்பல. அவனை விட நான் இருக்கிறேன் நம்பி என்ன திட்டுறான் பாரு. நீ எல்லாம் மனுஷனாயா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு பேசுறான்ல, இவனுக்கு நடக்கும்டான்னாரு என்கிட்ட. நம்புறீங்களோ நம்பலையோ, இவனுக்கு நடக்கும்னாரு. அவன் பாட்டு பாடுறான், ஆனா நான் இருக்கிறேன்னு நம்பாம பாடிட்டு இருக்கான். இவன் திட்டினா கூட நான் உட்கார்ந்துருக்கேன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கான்டா. இருக்கிற நம்பிக்கை இல்லாம பாட்டு பாடுறவனோட துதிக்கிறவனோட, இருக்கிறார் நம்பாம பாட்டு பாடுறவனோட, இருக்கிறார் நம்பி திட்டுறவனை ரசிக்கிறார் அவரு. பரவாயில்லடா, கண்ணுக்கு தெரியாதான் நான் உட்கார்ந்து கண்டுபிடிச்சேடா நீ. சட்டுங்க சார் கை. சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை ஜெபிச்சுக்கு போய் காலை எழுந்தேன். என்ன ஆண்டா நீங்களாம், இது அப்போ நடந்த விஷயம் இது. நான் தைரியமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் லைஃப்பில் ஒன்றும் மூவ் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம்? நான் அவரை பிடிச்சி, உங்கள் பார்ட்னர் ஒன்று இருக்குது, தயவுசெய்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருங்க, இதை பார்த்தா நாங்களே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தாங்க எங்கள் விசுவாசத்தை தூக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சீரியஸாக பேசி சிரிச்சுட்டே இருக்கேன். என்னன்னா பரவாயில்லடா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறத எப்படி புரிஞ்சு நீ ஒரு தேவ மனுஷன் நான் இருக்கிறேன்னு விசுவாசத்தை பேசிக்கிட்டு இருக்கல. அப்போ தான் இந்த ரெவலேஷனே சொல்கிறார். என்னன்னா,
அப்படியே முகம் மலர்ந்து உம்மை துதிக்கிறோம் அப்படிலாம் ஓன்னு அழுதுட்டு போகும்போது பார்ப்போம் அப்படின்றாங்கல்ல, நடக்காது. ஏதாச்சும் பண்ணி விடுங்க. எவ்வளோ நாளுங்க போராடிக்கிட்டே இருக்குது? முடிச்சுடா போடா, முடிச்சுடா. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கு வரும்போது ஒரு முடிவு எடுத்துக்க. இப்ப அவர் இருக்கிறாரா இல்லையா? என்னால் நம்ப முடியல, போய் போரை பத்தி தூங்கிடுறா. அவர் இருக்கிறார் என்று நம்புவதுதான் ஜெபத்தின் முதல் படியே. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஃபெய்த்தின் வந்த உடனே விசுவாசவர்கள் பட்டியல்ல முதல் ஆளு ஆபேல் காணிக்கை பத்தி. ஆனா விசுவாசத்துல தொடங்கும் போது பிரேயரை தான் தொடங்குறார். அவர் அங்க இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், மனிதன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டதுதான் அவர்கள் செய்த முதல் தவறு. கிறிஸ்தவ பிரசங்கிகள் செய்த முதல் தவறு, லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. அதனால தான் ஜெபிக்கிறப்பெல்லாம் இவன் தேவன் என்ன செய்யறாருன்னு பார்க்காம நம்ம எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ரத்தத்தில் கழுவப்பட்டோமா, நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோமா, நம்ம இது பண்ணோமா, இதுக்கே வணங்கி போயிரு, முடிஞ்சு போச்சு. ஆனா லட்சக்கணக்கான பிரசங்கங்கள் ஜெபத்திலே நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது முதல் தவறு. ஆனால் என்ன சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும்? நீ ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உன் வார்த்தை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன் வார்த்தைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு, உன்னுடைய கண்ணீர் எப்படி கவனிக்கிறாரு, நீ பேசும்போது அதுக்கு இமிடியேட்டா எப்படி பதில் சொல்றாரு, நீ போகும்போது உன்னை எப்படி ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. இதை பேசியிருக்கணும்டா. அப்ப 2 நிமிஷம் ஜெபிச்சாலும் அவனுக்கு மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம பேச ஆரம்பிக்கிறப்ப அவர் கேட்டுறாராம், 2 நிமிஷம் ஜெபிச்சு திருப்தியா போவான் சார், கர்த்தர் எனக்கு பதில் தருவாராம், அவனுக்கு அற்புதம் நடந்திருந்திருக்கும். ஒருத்தனை ஜெபிக்க விடாம பண்றதுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஜெபம்ன்ற தலைப்பிலே பேசி அவனை ஜெபிக்க விடாம பண்ணிட்ட. ஆனா நான் அல்லது என்னை போன்றவர்கள் ஒருத்தனை ஜெபிக்க வைக்கிறதுக்கு என்னவென்னா செய்யணுமோ அதையெல்லாம் ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லியே ஜெபிக்க வச்சோம் நாங்க. என்ன பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல சாரே, நீ பிரசங்கம் பண்ண பிறகு அவன் லைஃப்ல என்ன ரியாக்ஷன் தான் முக்கியம் சாரே. ஆமா, பயத்தை பத்தி பேசி பேசி பயமுறுத்தின, ஆனா பயந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லி அவனை நான் தைரியப்படுத்தினேன். The reaction is must. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது. தேவன் என்ன செய்யறாரு? எப்ப எனக்குள்ள இந்த லைட் வந்துச்சோ, ஆமா, இந்த லைட் வந்த உடனே டெய்லி மிரக்கிள் தான், கையை தட்டுங்க, டெய்லி மிரக்கிள் தான் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், இவ்வளவு நாள் நான் எப்படி ஜெபிக்கிறேன், நான் எப்படி ஜெபிப்பேன் அப்படிலாம் இல்லை, அவர் எப்படி இருக்காரு, நான் ஜெபிக்கும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு. இப்போ நல்லா பாருங்க, நீங்கள் விடாமல் கேட்க வேண்டும் அப்படி ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க சார். ஒன்று என்ன சொல்கிறான், ஆசீர்வதிங்க, கிரைண்டர் தான் போட்டு விட்டாங்க. போய் பார்த்தா கிரைண்டர் சுவிட்சை பார்த்து ஆஃப் பண்ணி தான் இருக்கான, சவுண்டு கர 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 கரன்னு ஆசீர்வதிங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தேவன் என்ன செய்கிறாரு? தேவன் யார்? முன்னாடி உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிற, காதை உண்டாக்கி கேளாது இருப்பேனோ அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஆசீர்வதிங்க, ரெண்டாவது சொன்னோன்னு சொல்லி போதும்பா சொல்லிட்டீல எனக்கு கேட்குது. இப்போ தேவன் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூஸ்லெஸ் வேர்டு வாயிலிருந்து வராது. உங்கள் ஜெபத்தில் எந்த அளவு யூஸ்லெஸ் வேர்டை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு முன்னாடி அவர் இருக்கிறத மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். கையை தட்டுங்க. ஆமென். இப்போ ஜெபங்கள் ஏன் இது என்கிட்டையும் தப்பு இருக்குது, நாளைக்கு ஏன் ஜெபத்தில் இதை கண்டுபிடிக்காதீங்க. ஜெபத்தில் என்ன, ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதியும், இவர்கள் வாழ்க்கையில் தேவையானதை கொடுத்துடலும் ஆண்டவரே. இப்போ ஒரு எதுக்கு ஜெபிக்க சொல்கிறோம்? இப்போ அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிச்சோம், ஜோம் பண்ணுங்க சார். ஆண்டவரே நீ இந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்தரலும், சமைத்த கரங்களை ஆசீர்வதித்தரலும், சாப்பிட்ற எங்களுக்கு பலன் தரும், அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தரும், வியாதி எங்களை விட்டு விலக்கும், இயேசு நாமத்தில் ஆமென். இதான மேட்ரு, ரைட். ஆனால் எப்படி ஜெபிக்கிறோம் பொதுவாக? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே இந்த சமைத்த கரங்களுக்கு
நன்றி ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். என்னென்ன மறந்து போச்சு உனக்கு. இந்த மறந்து போன கேப் எல்லாம் பேட்ச் பண்ணுறான். எதை வச்சு பேட்ச் பண்ணுறான்? சோத்திர சோத்திரம். ஏன்னா அப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான், நான் அமைதியாட்டா சுற்றி இருக்க வேணா பார்ப்பான்ல. ஜபம் பண்ணும்போது இவன்லாம் உன்னை பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்க பத்தியா, அதனால தாண்டா உன் ஜபம் கேட்க மாட்டேன்ட்டு. ஜபம் பண்ணும்போது அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு நினச்சின்னா, இந்த ஜபத்துக்கு கடையில் கேப்பாக இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆண்டவரே அந்த கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அப்புறம் அந்த இது அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு நல்ல பலத்தை தாங்க. எலியா கருத்தா ஜபிச்சானா? எலியா சிறுத்தா ஜபிச்சாலும் கருத்தா ஜபிச்சான். இவன் வந்து பெருசா ஜபம். அதான் ஏசுனார் முதல் ஜபத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது பெரிய ஜபத்துக்கு தான் எதிராக பேசினார். ஒத்துக்கிறீங்களா? பெரிய ஜபத்துக்கு எதிராக பேசினார். ஏசு பிரசங்கத்தை தொடங்கும் போதே ஜப வீராங்கனைகள் அவன் அம்பிட்டு பேர் கொஞ்ச நேரம் அப்படியே ஜபத்தை நிப்பாட்டி பார்த்தேன். யார் இவர்? அநேகர் வார்த்தைகளை அலம்ப பண்ணுகிறார்கள். டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ். இடையில வந்து இது ஸ்தோத்திரம் சொல்லலாம், உன்னைக்கே உணர்ந்து சொல்லலாம் சார். 2 வரிக்கு இடையில உணர்ந்து சொல்லுங்க சொல்லலாம் சார். ஆனால் நான் வந்து உணர்ந்தெல்லாம் சொல்லலை, பேட்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் நான் வந்து ஸோ பீப்புள் they started concentrating on prayer, not on the answers or the answering God. ஜெபத்து மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டானே ஒழிய பதில் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலை சார். ஏன் ஜெபங்கள்லாம் வந்து பவர்லெஸ் ஆயிடுச்சுன்னா பதிலுக்கு தானே ஜெபம். பதிலவே யோசிக்கல, இவன் ஜெபத்தையே யோசிக்கிறான். இன்னைக்கு ஜெபம் நல்லா இருந்துச்சுன்றான். ஜெபம் எப்படிடா நல்லா இருக்கும்? பதில் தள்ளுற நல்லா, பதில் தானே சார் நல்லா இருக்கும். அப்போ இவன் போகும்போது ஜெபத்திலே திருப்தி அடைஞ்சிட்டான். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஜெபம் வந்து மதம் ஒரு போதை. பரவாயில்ல, ஜெபம் நல்லா இருக்கட்டும், ஆனாலும் உன் மனது பதில் வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனமுடையவனாக இருக்க வேண்டும். தேவன் எப்படி பதில் தருகிறார்? தேவனிடத்தில் சேர்கிறவன் அங்கே கர்த்தர் இருக்கிறார் என்பது மட்டும் நான் மனசுல இருக்கணும். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். ஆமென். ஊக்கமான வேண்டுதல்னா என்ன சார் சொல்லுங்க? சத்தமா பண்றது, அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முந்தின வசனம் சொல்லுது எலியா கருத்தாய் ஜெபித்தான் இருக்கு. அடுத்த வசனம் ஊக்கமாய் ஜெபிக்கன்னு இருக்கு. அப்போ ஊக்கமாய் ஜெபிக்கிறேன்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு கருத்தா ஜெபிக்கிறது. கருத்தா அதாவது மீனிங்ஃபுல்லாக ஜெபிக்கிறது. மனசை கான்சன்ட்ரேட் பண்ணி மீனிங்ஃபுல்லாக ஒரு வரி சொல்லி பதில் வாங்கினவன் எனக்கு தெரியும் சார். புறஜாதிகள் இருக்காங்க சார். என்ற முஸ்லீம் சொல்லியிருக்காரு, ஒன்று போய் கண்டுபிடிச்சேன் ஜஸ்டின்னு. மனசில் ஆழத்தில் இருந்து ஒரு வரி சொல்லி கடவுள்கிட்ட ஜெபிச்சால் பதில் வந்துருந்தார். அது ஃபேக்ட் சார், அது ட்ரூத். இந்த சின்ன பிள்ளை அலப்புன மாதிரி அலப்புறதுலாம் வந்து அது செகண்ட் கேடர் ப்ரேயர் தான். தேவன் பதில் தர மாட்டார்னு எந்த ஜபத்துக்கும் பதில் தர மாட்டேன் சொல்லவே மாட்டேன். நான் கடவுளை நெருங்க அறிஞ்சிக்கிட்டது ஒன்று தான். எவ்வளோ பெரிய முட்டாப்பேட்டை கூட டீல் பண்ணிடுறாரு. அது எனக்கு தெரியுது. நான் மதிக்கட்டவனாக இருந்தால் கூட என் ஸ்டாண்டர்டுக்கு இறங்கி அவர் பேசிடுறாரு. அதனால் இது வேஸ்ட்டு, இந்த பிரசங்கம் வேஸ்ட்டோ, இந்த ஜெபம் வேஸ்ட்டோ, இந்த இது வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. எது டேஸ்ட்டுன்னு பேசலாம், ஆனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா வந்து தேவன் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அதனால் வந்து நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உன் ஜெபம் எப்படி இருக்குன்றது தேவையில்லை சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், உன் ஜெபம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். உன் ஜெபம் எப்படி இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் தர தேவன் சித்தமாக இருக்கிறார். எதை நீ பேசியிருந்திருக்கணும்? தேவனை பேசியிருக்கணும். தேவனை பேசினா அதுக்கு பேர் கிருபை. ஜெபத்தை பற்றிய பேசினா அதுக்கு பேர் பிரமாணம். நீ என்ன செய்ய வேண்டும், உன் பாட்டு என்னன்னு பேசினாலும் அது பிரமாணம். ஆனால் உன் பாட்டுலாம் பெரிய விஷயம் இல்லடா, அவர் பாட்டு தான்டா அப்படின்னு பேசினா அது பேர் தான் கிருபை. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நீதி, தேவனுடைய தயவு, தேவனுடைய வந்து கருணை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, மனதுருக்கம், இவங்களை பேசும்போது எந்த மனுஷனுக்கு ஜபத்துக்கு வரும்போது பதில் தருவாரான்ற கேள்வி எப்படி வரும்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் தேவன் பதில் அளிக்கிறார் அப்படின்னு பிரசங்கத்தை கேட்டவனுக்கு காக்கான்னு சொல்றதுக்கு பதில் தர்றாருன்னா எனக்கு எப்படி சார் தராமல் இருப்பாரு? அதை விட சிறப்பாக தானே சார் நான் கேட்குறேன் என்கிற மனநிலை அவனுக்குள் கடந்து வருகிறது. ஏற்கனவே ஒரு சொன்னேன், ஜெபம் வேற கூப்பிடுறது வேற நான் சொல்லியிருக்கிறேன். நான்
அதாவது ஒரு விண்ணப்பம் ஃபுல்லாக வந்து அவரை உங்கள் பிரச்சனை நேரங்களில் கூப்பிடுறது தான். அதுக்கு ஒரு பெரிய விஷயமே பண்ண வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நீதிமான் என்பவன் யார் என்றால் காட்ஸ் சீடு. அப்போ பைபிள் நீங்கள் சீடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்கள் ப்ரேயர் பவர்ஃபுல் ப்ரேயர்னு சொல்லுது. காட் சீடு இல்லாதவன் ஜெபிக்கும் போதே பதில் வரும்போது நீங்களும் அவரோட சீடு. நீதிமான்னா சீடு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கட்டாயம் இருக்கிறது. நான் ஒரு நீதிமான். அவர்களுக்கு வாழ்ந்த காலத்துக்குள்ளே நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். பூமியில் இருக்கும் வித்தையெல்லாம் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் ஒரு பேழையை செய்தார். நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். இப்போ நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். ஆகவே நான் ஒரு நீதிமானாக இருக்கிறபடினால் அவரோட பிள்ளை கேட்கறது அவருக்கு எப்பவுமே பவர்ஃபுல்லானது தான். சார் உங்கள் ஜெபம் பவர்ஃபுல்லானது இல்லை சார், நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள், நீங்கள் முக்கியமான ஆள், நீங்கள் நானும் முக்கியமான ஆட்கள். ஆகையால் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிகுந்த வல்லமை உள்ளதாகவே இருக்கிறது. அதை தாண்டி இந்த உலகத்தின் எந்த சக்தியும் வேலை செய்ய முடியாது. உங்கள் ஜெபம் வல்லமையானது அப்படின்னு பேசணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வல்லமையான, நீங்கள் முக்கியமானவங்கன்னா அதுக்கு அர்த்தமே புரியுதா உங்களுக்கு? நீதிமான் செய்கிற ஜெபம் பவர்ஃபுல்லானது. ஜெபம் பவர்ஃபுல்லானது இல்லை, நீதிமான் நீ வாயை திறந்து கேட்டுட்டீனா உனக்காண்டி ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்கிற தேவன் உனக்காயிருக்கிறார். உலகத்தை சிருஷ்டிக்கிற தேவன் உனக்காயிருக்கிறார். இதைத்தாங்க வந்து கிரேஸ்ல இல்லாதவங்க கூட பேசி பதில வாங்கிட்டு போயிடுறான். அவர் என்ன நேசிக்கிறாரு, சிலுவனா என்னன்னு தெரியாது, ஆனா அதை பதில் வாங்கிடுவாங்க. உன் ஜபங்கள்லாம் நிலுவையில் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, you must understand God's heart. அவருடைய இருதயம் எப்பேற்பட்டது, நான் யாரு, நான் எவ்வளவு முக்கியமானவன். ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு அழுதுட்டு தேவனை ரொம்ப நேசிக்கிறார் ஒரு மனிதன் பேச முடியும் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைதான், அவன் நேசிக்கிறார் என்றால் தன் சொந்த குமாரனின் இரத்தத்தினாலே கிரயத்தை கொடுத்து மீட்டு கொண்ட என்னை எவ்வளவாய் அவர் பார்க்கிறார். நீங்களாம் ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான்லாம் தியாகம்னு எதுவுமே உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை சொன்னேன்னா என் பார்வைக்கு அது பெருசாக இருக்கு ஆண்டவரே. 2000 வருஷத்தை அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்குற ஆண்டவரே நீங்கள். நாங்கள்லாம் உங்கள் பார்வைக்கு ஒன்றுமே கிடையாது சார். என்ன 4 பேர் அடித்தான், 4 பேர் பிளேடை போட்டான் முதுகில், இல்லை 2 பேர் என்னை அவமானம் பேசினோன்னா ஓன்னு அழுது நான் பெரிய முக்கியமான ஆள் ஆண்டவரே. ஒருவேளை அது எனக்கு பெருசா தெரியலாம், ஆனா நீங்க எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்துருக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆளெல்லாம். கையை தட்டுங்களேன் சார். ஒருவேளை உங்க அழுக, உங்க கண்ணீர், உங்க தியாகத்தை பார்த்து உங்களை நேசிச்சு பூமியிலே உன்னை தாண்டா நேசிக்கிறேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தாலும், அது உண்மையா இருந்தாலும், ஒரு நாள் அத்தனை பரிசுத்தவான்களையும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வெக்கம் வரும். இதை வச்சுக்கிட்டாடா இந்த ஆட்டம் ஆடுனேன் நான். இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறான்டா. தன் வாழ்க்கையில் மனைவியை இழந்து, பிள்ளையை இழந்து, தன் வாழ்க்கையில் குடும்பத்தை இழந்து, ஆனாலும் கடைசி வரை ஊழியம் செய்தவர் எவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார்னா கட்டாயம் எனக்காகத்தான் பேசியிருக்காரு போல. சிறுவிளைத்தனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் கொஞ்சம் பண்ணி, ஆண்டவரே நான் அப்பெல்லாம் பேச முடியாது, நான் பேசுகிறேன்னா என்னோட முட்டாள் யாரும் இல்லை, நான் பொய்யா என்னால் நடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு முக்கியமான சம்பவங்கள் இருந்தது உண்டு, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டது உண்டு. மற்றவர்கள் கூட நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் உங்களுக்காண்டி ஓடி உழைச்சிருந்து பசியில் இருந்திருக்கிறேன், தாகத்தில் இருந்திருக்கிறேன். என்னை பற்றி பேச ஆரம்பித்தப்பவே தம்பி எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், உங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த ஆளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களெல்லாம் கடைசி வரிசையில் இருப்பதை கூட நான் லாயக்கற்றவர் என்பது எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதை தாண்டி நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் love has no reason. Love has no reason. If it has reason, that is not love. தேவன் உன்னை என்ன நேசிக்கிறார்னா ஏதோ அடிபட்டோம் நொந்தோம்லாம் கிடையாது. அடிபட்டு எவன் அடிபட்டாலும் அவர் நேசிப்பார். இருதயம் நொறுங்குண்டவனுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா that is not the reason of God's love. நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன நேசிச்சாராம். என்ன சார் உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க? ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகடே அப்படியா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயோ இருந்து ஒன்று வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ்.
ஆனா நம்ம இரக்கத்தை லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யூ ஆர் கன்ஃபியூசிங் எனிஹவ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரே அந்த அந்த மகாபிரிய ஒரு ரத்தத்தின் கரையத்தில் நீங்க தெரிந்து கொண்டீங்க. நான் முடிக்கிறேன். தெரிந்து கொண்டீங்க. அப்ப நான் எவ்வளவு வேல்யூவானவனா இருக்க முடியும்? அப்படி நான் வேல்யூவானவனா இருக்கும்போது என் ஜெபத்துக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்காம இருக்க முடியும்? எப்படி தருவார் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். தராதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறான். பாருங்க, தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி எப்படி எப்படியா தராம இருப்பாரு? நீ கேட்ட கேள்விக்கு எப்படி அவர் பதில் தராம இருப்பாரு? ஒரு முறை ஜெபித்தாலே போதும். நான் சொல்றேன், 2வது முறை ஜெபமே தேவையில்லைன்றேன். ஒருவேளை ஜெபிக்க விரும்பியா ஜெபிச்சுக்க, உன் மனநிலைக்கு நீ ஜெபிச்சுக்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, உன் முதல் ஜெபத்திலே பதில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் மனது சமாதானமாவதற்காக 100 முறை கூட ஜெபிச்சுக்க. அதை கூட ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஜெபிச்சுக்க. ஒன்று தெரிந்து கொள், நீ நீதிமான். நீதிமான் செய்கிற வேண்டுதல், கருத்தான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல், புரிந்து கொள்ளுதலோடு செய்கிற அந்த வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் என்பதற்கு இங்கே நான் கொடுக்கிற அர்த்தம் தேவனை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். கருத்தாய் புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் என்ன நேசிக்கிறாரியா? ஒரு நாள் என்ன தெருவில் விட மாட்டாரியா? ஆமென், ஆமென்.